செல்வ வளம் தரும் நற்றுணையப்பர். மயிலாடுதுறையில் இருந்து பூம்புகார் செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நற்றுணைப்பார் திருக்கோவில். இது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஒன்று. இத்தலத்தில் மலையான் மடந்தை மற்றும் பர்வத புத்திரி என்ற 2 அம்பிகைகள் அருள்பாலிக்கின்றனர். காவிரி நதி கிழக்கு மூலமாக வந்து மேற்கு முகமாக திரும்பிச் செல்கின்றன. இதனை பஸ்வமாங்கினி என்பர். கருவறையில் சிவபெருமான் நற்றுணை அப்பர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 7 நாட்கள் சிவலிங்கத்தின் மீது சூரிய கதிர்கள் விழுவது சிறப்பாகும். விநாயகர், அகத்தியர் இருவருக்கும் சிவபெருமான் தன்னுடைய திருமண கோலத்தை காட்டி அருளிய தலம் இதுவாகும். எனவே சுவாமியின் வலது பக்கத்தில் அம்மன் வீற்றிருக்கிறார். மேலும் தனி சந்நிதியில் அம்மனுடன் கல்யாண சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கிறார். கோவில் சுற்றுப்பகுதியில் தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், பிரம்மா, லிங்கோத்பவர் மனைவியுடன் சண்டிகேஸ்வரர் உள்ளார். பொதுவாக சிவாலயங்களில் சுற்றுச்சுவரில் எழுந்தருளியிருக்கும் துர்க்கை அம்மன் எருமை தலை மீது நின்ற கோலத்தில் காட்சி தருவாள். ஆனால் இத்தலத்தில் துர்க்கை அம்மன் கையில் மான் மற்றும் சிங்கத்துடன் காட்சி தருவது தனி சிறப்பாகும். இந்த துர்க்கையின் காலடியில் அரிக்கண்டன், நலக்கண்டன் என்னும் 2 வீரர்கள் தங்கள் சிரசை துர்க்கைக்கு காணிக்கையாக்க செலுத்தும் நிலையில் காணப்படுகிறார்கள். இதனால் இந்த துர்க்கைக்கு பலி துர்க்கை என்று பெயரும் உண்டு. திருமணத்தடை உள்ளவர்கள் இங்குள்ள கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபட்டு செல்கின்றனர். நற்றுணையப்பரை வழிபட்டால் வாழ்வில் செல்வ வளம் பெருகும் என்று பக்தர்களின் நம்பிக்கை.